சமீபத்தில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க, டாக்டர் எனக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த 6 மாதங்களாக நான் டின்னருக்கு பழங்கள் தான் சாப்பிட்றேன். ஆனாலும் கூட எனக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1லேருந்து கிரேட் 2க்கு போயிடுச்சு. நான் எண்ணெயை தொட்டு பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பழங்கள் சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் அதிகமாகுமா? சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், உடல் பருமன், பிசிஓடி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு 10 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம கல்லீரலில் பாதிப்பு வந்துடும். அந்த கல்லீரலை கரெக்டாக நம்ம டீடாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கலாம். கல்லீரல்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? மஞ்சள் காமாலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஞாபகம் வரும். பட் கல்லீரல் நம்ம பாடியில் மிக முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. அது என்னென்னா டீடாக்ஸ். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 400 வகையான வேலையை கல்லீரல் செய்யுது. கல்லீரலில் பாதிப்பு வந்ததுன்னா தான் அடுத்தடுத்து நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிக்கப்படுது. நம்ம உடம்புல 75% கல்லீரலை வெட்டி எரிஞ்சிட்டா கூட அது மீண்டுமே தன்னை மீள் உருவாக்கம் பண்ணிக்கும். அதாவது திருப்பியும் ரீஜெனுவேட் பண்ணிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு ரீகாயிலிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ நம்ம உணவு முறைகளில் மாற்றுறதன் மூலமாக இந்த கல்லீரலை நம்மளால் புதுப்பிக்க முடியும். நம்ம உடம்புல ஓடக்கூடிய மொத்த ரத்தத்தில் 13% நம்மளுடைய கல்லீரலுக்கு தான் போகுது. ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம உடம்பு அதற்கு அதிகப்படியான ஒரு கவனத்தை கொடுக்குது. ஸோ கல்லீரலை சரி செய்கிறதுக்கான உணவு முறைகள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சமீபத்தில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க, டாக்டர் எனக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த 6 மாதங்களாக நான் டின்னருக்கு பழங்கள் தான் சாப்பிட்றேன். ஆனாலும் கூட எனக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1லேருந்து கிரேட் 2க்கு போயிடுச்சு. நான் எண்ணெயை தொட்டு பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பழங்கள் சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் அதிகமாகுமா? அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான 10 விதமான உணவுப் பொருட்களையும் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், உடல் பருமன், பிசிஓடி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு 10 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம கல்லீரலில் பாதிப்பு வந்துடும். அந்த கல்லீரலை கரெக்டாக நம்ம டீடாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கலாம். கல்லீரல்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? மஞ்சள் காமாலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஞாபகம் வரும். பட் கல்லீரல் நம்ம பாடியில் மிக முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. அது என்னென்னா டீடாக்ஸ். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 400 வகையான வேலையை கல்லீரல் செய்யுது. ஸோ கல்லீரலில் பாதிப்பு வந்ததுன்னா தான் அடுத்தடுத்து நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிக்கப்படுது. நம்ம உடம்புல 75% கல்லீரலை வெட்டி எரிஞ்சிட்டா கூட அது மீண்டுமே தன்னை மீள் உருவாக்கம் பண்ணிக்கும். அதாவது திருப்பியும் ரீஜெனுவேட் பண்ணிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு ரீகாயிலிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ நம்ம உணவு முறைகளில் மாற்றுறதன் மூலமாக இந்த கல்லீரலை நம்மளால் புதுப்பிக்க முடியும். நம்ம உடம்புல ஓடக்கூடிய மொத்த ரத்தத்தில் 13% நம்மளுடைய கல்லீரலுக்கு தான் போகுது. ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம உடம்பு அதற்கு அதிகப்படியான ஒரு கவனத்தை கொடுக்குது. ஸோ கல்லீரலை சரி செய்கிறதுக்கான உணவு முறைகள். ஸோ முதல்ல முட்டைக்கோசு, அதே மாதிரி முள்ளங்கி, இந்த மாதிரி க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் இதுதான் கல்லீரலுக்கு பெஸ்ட் டீடாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வகையான உணவுகளை வாரத்தில் 3 அல்லது 4 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எடுக்கக்கூடிய சல்ஃபோரெஃபேன் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். ஸோ மெயினாக குளூட்டதைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். ஸோ இதுதான் கல்லீரல் செல்களில் ஃபேஸ் 2 டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நீரில் கரையக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி அதை சிறுநீரகங்கள் மூலமாகவும் பித்த நீர் மூலமாகவும் வெளியேற்றும். அந்த ப்ராசஸை இந்த முட்டைக்கோசு, அதே மாதிரி ப்ரோக்கோலி, முள்ளங்கி இந்த வகையான உணவுப் பொருட்கள் எல்லாமே அதிகப்படுத்துது. ஸோ வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் இதை எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் இதை சமைக்காமல் எடுத்துக்கிறத தவிர்க்கலாம். மெயினாக
தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை சமைக்காமல் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவதா பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலில் தேங்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டல்ஸ் தான் கல்லீரலுக்கு அதிகமான ப்ரெஷரை வந்து கொடுக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இது அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த கழிவுகளை வெளியிடுறதுக்கு கல்லீரலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த பசலைக்கீரை, அதே மாதிரி சிறுகீரை மாதிரியான உணவுப் பொருட்கள். ஸோ கீரை வகைகளை வாரத்தில் 3 நாள் 4 நாளாவது மதிய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. மூணாவதா பீட்ரூட். இந்த பீட்ரூட் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பீட்டலைன்ஸ்ங்கிற வேதிப்பொருள் பித்தநீர் சுரப்பை வந்து அதிகப்படுத்துது. அதன் மூலமாக நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுது. நாலாவதா பூண்டு. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின்கிற வேதிப்பொருள் நம்ம கல்லீரலில் தூய்மைப்படுத்தக்கூடிய என்சைம்ஸை வந்து அளவில் அதிகப்படுத்துது. கொலஸ்ட்ரால் அளவையும் வந்து குறைக்குது. அஞ்சாவதா எலுமிச்சை ப்ளஸ் வெந்நீர். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சையோட வெந்நீர் வந்து குடிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து நம்மளுடைய கல்லீரலில் குளூட்டத்தைன் உற்பத்தியை 50% அளவுக்கு வந்து அதிகப்படுத்துது. அதன் மூலமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. ஆறாவதா அவகாடோ. இந்த அவகாடோ பழம் அப்படிங்கிறது வெண்ணெய் பழம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது கல்லீரலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. நிறைய பேருக்கு இந்த கிரேட் 1லேருந்து கிரேட் 2 போகும்போது இன்ஃப்ளமேஷன் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கல்லீரல் செல்கள் வந்து அதனுடைய தன்மை மாற்றி அமைக்கப்படுறதுக்கும் இதுதான் இன்ஃப்ளமேஷன் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ரெகுலராக நம்ம அவகாடோ எடுத்துக்கும் போது இன்ஃப்ளமேஷன் நல்லாவே வந்து குறையும். ஏழாவதா பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை பால் சர்க்கரை கலக்காத அந்த காஃபி எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கெஃபைன் ஃபைப்ரோசிஸ் ஆஃப் லிவரை வந்து குறைக்குது. லிவர் செல்கள் தழும்பு செல்களாக மாறுறதை வந்து குறைக்குது. அடுத்ததாக க்ரீன் டீ. க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய கேட்டச்சின் அப்படிங்கிறது கல்லீரலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்குது. 9வதாக கடுகு ரோகிணி அப்படிங்கிற ஒரு மூலிகை. இந்த கடுகு ரோகிணி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை பொடி பண்ணி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனையோடு இதை எடுத்துக்கிறது நல்லது. இதுவும் கல்லீரல் செல்களை புதுப்பிக்கக்கூடியது. 10வதா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோகோனின் அப்படிங்கிறது நம்ம கல்லீரல் செல்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுனாலையும் கல்லீரல் செல்களை பாதுகாக்கும். ஸோ கருஞ்சீரக எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை பொடி பண்ண கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் கலந்து எடுத்துக்கும் போது கல்லீரல் செல்களை வந்து இது பாதுகாக்கும். இந்த 10 விதமான உணவுப் பொருட்களோட பழங்கள் எடுத்துக்கலாமா? நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்து இருக்குது. தவறுதலாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது நைட் நேரத்தில் நீங்கள் பழங்கள் எடுத்துக்கும் போது பழங்கள் இருக்கக்கூடிய சர்க்கரை ஃப்ரக்டோஸ் சர்க்கரை. இந்த ஃப்ரக்டோஸ் சர்க்கரை அப்படிங்கிறத நம்ம உடம்புல கல்லீரலால் மட்டும்தான் சீரணம் பண்ண முடியும். குளுக்கோஸ் சர்க்கரையை உடம்புல தசைகள் வரைக்கும் கூட வந்து செரிமானம் பண்ணும். உடம்புல நிறைய அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃப்ரக்டோஸ் சர்க்கரையை ஒன்லி நம்முடைய கல்லீரல் மட்டும்தான் செரிமானம் பண்ணும். நைட்டில் நம்ம பழங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கும் பொழுது டி நோவா குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இந்த ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கும்போது அதை ட்ரைக்ளிசரைடாக மாற்றி உங்கள் கல்லீரலை சுற்றி வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த ஃபேட்டி லிவருங்கிறது கிரேட் 1லேருந்து கிரேட் 2 போனதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது. பட் பழங்களை பகல் நேரத்தில் நம்ம சாப்பிட்லாம். அதை ஜூஸாக எடுத்துக்கக்கூடாது. அதை அப்படியே கடித்து சாப்பிடும்போது நம்ம டே டைமில் நல்லா மூவிங்கில் இருப்போம். ஸோ அந்த டைமில் இந்த ஃப்ரக்டோஸ் ஈஸியாக வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களும் நமக்கு ரொம்பவே நல்லது. பட் நைட்டில் நான் உடம்பு வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பழங்கள், அதுவும் அதிகமாக இனிப்பு இருக்கக்கூடிய பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்களுடைய கல்லீரலுக்கு பிரச்சனையை தான் வந்து கொடுக்கும். ஸோ பழங்களை பகல் நேரத்தில் மட்டும் சாப்பிடுங்க. முக்கியமான இன்னொரு மெத்தட், கல்லீரலுக்கு ஒரு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னா ஃபாஸ்டிங் மெத்தட் தான். ஃபாஸ்டிங் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் 12 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து பண்ணும் பொழுது கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ இன்றைக்கி கல்லீரலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகள், ஸோ அதற்கான 10 விதமான உணவுப் பொருட்களை வந்து நம்ம பார்த்தோம். பழங்கள் சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் அதிகமாகுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கமும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ
வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 5ஆம் வாரம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.